ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் பாஸ்தா பிரியாணி எப்படி செய்யறதுந்தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ப்ரெஷர் குக்கரில் குழையாமல் ரொம்ப நல்லா சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக, அடிப்பிடிக்காமல் ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்து 250 கிராம் மக்ரோனி எடுத்திருக்கேன். நான் இந்த டைப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த மாதிரி ஸ்டாரு ஸ்ப்ரிங்க் எது வச்சுருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்யும்போது குழையாது, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை வறுத்து வரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, நட்சத்திர சோம்பு 1, சின்னதாக கல்பாசி, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மசாலா பொரிய விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இதில் 3 தக்காளி எடுத்திருக்கேன் நான். இதையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா மைய குழஞ்சி வரணும், நல்லா சுருங்கி அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுறலாம். நம்ம கண்டிப்பாக வந்து பாஸ்தாவை வந்து ஒரு வாட்டி நம்ம வறுத்துட்டு தான் சேர்த்துக்கணும், இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி குழஞ்சு போயிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்யும்போது ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா வந்து ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை நல்லா வந்து டேப் பண்ணி, அதாவது சமமாக அப்படி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தண்ணி சேர்த்துறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு வந்து நல்லா ஹாட்டான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து பாஸ்தாலாம் நல்லா மூழ்கி இருக்கணும். எனக்கு வந்து 2.5 கப் அளவுக்கு, இது பாஸ்தா வந்து 2 கப் இருந்தது. தண்ணி வந்து நான் 2.5 கப் அளவுக்கு ஊற்றினோடனே எனக்கு வந்து இது சரியாக இருந்தது. உங்களோட பாஸ்தாவுக்கு தகுந்த மாதிரி இது வந்து மாறுபடும். இதில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து 3 முட்டையை வந்து இது மாதிரி மேலே அப்படியே உடச்சி ஊற்றிருக்கேன். இது எதுவும் கலந்தெல்லாம் விட தேவையில்ல. அப்படியே மேலே உடச்சி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்தோடனே மூடி போட்டு நல்லா விசில் வெட்டுறலாம். நல்ல ஒரு விசில் வெட்டாவே போதும், அழகாக சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ நல்ல ஒரு விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். அழகாக இங்கே பாருங்கள், நல்லா பாஸ்தா சூப்பராக வெந்து வந்துருச்சு. தண்ணி எல்லாம் வந்து கணக்காக இருக்குது. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே மாதிரி நல்லா ஜூஸியாக இதே மாதிரி தான் இருக்கும். நல்லா உதிரி அப்படியே எடுத்து ஒரு வாட்டி கலந்து விட்டிங்கனாவே வந்து எல்லாம் அப்படியே பொலன்னு அழகாக உதிரியாக வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது எவ்வளோ நேரம் ஆனாலுமே நல்லா இதே மாதிரி தான் இருக்கும், ட்ரையாலாம் ஆகாது. தண்ணி மட்டும் இது மாதிரி கணக்காக பார்த்து சேர்த்துட்டா போதும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மக்ரோனியில் வந்து நம்ம சூப்பராக ஒரு பிரியாணி செஞ்சாச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.